வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மிஸ்ஸிங் டேட்டா. இப்போ நம்மக்கிட்ட பல்காக டேட்டா செட் இருக்குது. இப்போ ஒரு 10 நம்பர் இருக்குன்னு வச்சுப்போமே, 1லேருந்து 10 வரைக்கும் இருக்குது. அதில் 8 காணாமல் போயிடுச்சு. அந்த மிஸ்ஸிங் டேட்டாவை எப்படி நம்மளுக்கு அவுட்புட்டில் காட்டும்? அங்கே மிஸ்ஸிங்னு காட்டுமா, இல்லைனா வேறு ஏதாவது நம்பர் அதில் ரீப்ளேஸ் ஆகிட்ருக்குமா, இல்லை கார்பேஜ் வேல்யூ காட்டுமா? இதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணுறது? அதோட நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இருக்குது மிஸ்ஸிங் டேட்டாவை ஓவர் கம் பண்ணுறதுக்கு, அதை இண்டிகேட் பண்ணுறதுக்கு. அதை பற்றி தான் இதில் நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறோம். இன் டேட்டா ஃப்ரேம் சம்டைம்ஸ் மெனி டேட்டா செட் ஹேவ் மிஸ்ஸிங் டேட்டா either because it exists but not collected, entered or it never existed. ரெண்டு விதமான ஸ்ட்ராட்டஜிஸ் பயன்படுத்த போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் மாஸ்கிங் அப்ரோச், அதாவது இந்த ட்ரூவா ஃபால்ஸான்னு சொல்லுவோம் நம்ம. ஓகேங்களா? இருக்கிறதுக்கு இல்லாததுக்கு எல்லாமே டேட்டாஸ் இருக்கிறதுக்கு இல்லாததுக்கு நம்ம ட்ரூ ஃபால்ஸை யூஸ் பண்ணிப்போம். அதான் மாஸ்கிங் அப்ரோச். த மாஸ்க் இஸ் அன் என்டையர்லி செப்பரேட் பூலியன் அரே. பூலியன் அரேல என்ன தான் இருக்கும்? ட்ரூ ஃபால்ஸ் தானே இருக்கும். ஆர் இட் இன்வால்வ் இண்டிகேஷன் ஆஃப் ஒன் பிட் இன் த டேட்டா ரெப்ரசன்டேஷன் டு லோக்கலி த நல் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஏ வேல்யூ. அதாவது அந்த வேல்யூவில் எங்கேயுமே இல்லை, அந்த வேல்யூ காணாம போயிடுச்சுன்னா அந்த டைம் நம்ம மாஸ்கிங் அப்ரோச்சை பயன்படுத்துவோம். ட்ரூவா ஃபால்ஸான சென்டினல் அப்ரோச்னு ஒன்று இருக்குது. அதில் என்ன யூஸ் பண்ணுவோம்னா NaN யூஸ் பண்ணுவோம். இட் இஸ் நாட் ஏ நம்பர்னு சொல்லுவோம். ஏதாவது டேட்டா மிஸ் ஆயிடுச்சுன்னா the sentinel value could be some data specific convention such as indicating a missing integer value with -999 or some rare bit pattern, or it could be more global conversion like NaN. அதாவது ஏதோ ஒரு டேட்டா மிஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுப்போமே, அந்த இடத்துல 999 காட்டும். அப்படி இல்லையா நம்ம யூஸ் பண்ணாத பிட் பேட்டர்ன் ஒன்று இருக்கும், அந்த பிட் பேட்டர்ன்ஸை காட்டும். அப்படி இல்லையா நாட் ஏ நம்பர்னு இந்த மாதிரி NaNன்னு காட்டும். ஸோ இப்படிலாம் நம்மளுக்கு இந்த மிஸ்ஸிங் டேட்டாஸை நம்மளுக்கு காட்டுறது அவுட்புட்டில். சரி, பாண்டாஸில் எப்படி மிஸ்ஸிங் டேட்டா இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? Pandas uses Sentinel for missing data and to already existing Python null values. இதில் நம்மளுக்கு பாண்டாஸ் என்ன பண்ணோம், ரெண்டு விதமான மிஸ்ஸிங் டேட்டாஸை இண்டிகேட் பண்ணுறதுக்கு இருக்குது. ஒன்று NaN வச்சு இண்டிகேட் பண்ணணும், இல்லை நன்னை வச்சு இண்டிகேட் பண்ணணும். த ஸ்பெஷல் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் NaN வேல்யூ அப்படின்னா இட் இஸ் நாட் அ நம்பர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அந்த மாதிரி காட்டலாம். அப்படி இல்லையா நன்னுன்னு காட்டலாம். சரி, NaN அது not a number is a special floating point value based on standard IEEE floating point representation. இந்த NaN காமிச்சதுன்னா அப்போ அந்த டேட்டா மிஸ் ஆயிடுச்சுன்னு நம்ம சொல்லலாம். அப்படி இல்லையா நன்னு யூஸ் பண்ணுவோம். None is a Python singleton object that is often used for missing data in Python code. Python code ஏதாவது டேட்டா மிஸ் ஆயிடுச்சுன்னா அப்போ அந்த இடத்துல நன்னு நம்மளுக்கு காட்டும். சரி, ஹேண்ட்லிங் மிஸ்ஸிங் டேட்டாஸ் இன் பாண்டாஸில் நம்மளுக்கு 4 விஷயங்கள் இருக்குது. இஸ் நல், நாட் நல், ட்ராப்னா, ஃபில்னா, இந்த மாதிரி 4 ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணுவோம். ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். மிஸ்ஸிங் வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம செக் பண்ணுறது தான் இஸ் நல் அண்டு நாட் நல். These functions help identify missing values in a data frame. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நம்ம பாண்டாஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் நம்ம பாண்டாவை இம்போர்ட் பண்ணிக்கணும். இம்போர்ட் பாண்டாஸ், அதுக்கு பேர் பிடின்னு வச்சுக்கிறேன். அப்புறம் நம்பை அரே வேல்யூஸ் யூஸ் பண்ணுறதுக்காக நம்பையில் NPன்னு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு பேர் கொடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் ஒரு டேட்டா ஃப்ரேமை சாம்பிளாக கொஞ்சம் க்ரியேட் பண்ண போகிறேன். PD டாட்னா இப்போ பாண்டாஸை கூப்பிட்டுக்கிறேன். அதில் டேட்டா ஃப்ரேம் க்ரியேட் பண்ணிக்கோ. என்னது? ஏக்கில் 1, 2, NP.NaN, 4 பியில் 5, NP.NaN, 7, 8 கொடுத்துக்கிறேன். சியில் நன்னு எக்ஸு ஒய் இசட் இந்த மாதிரி கொடுத்தாச்சு. இந்த மாதிரி அரே ஃபார்மேட்டில் கொடுக்கறதுக்கு தான் இந்த NP நம்பை. இதை திருப்பி எல்லாத்தையும் DFல போய் ஸ்டோர் பண்ணியாச்சு. சரி, இப்போ நான் பிரிண்ட் DFன்னு கொடுத்தேன்னா எனக்கு ஏவோட ஆன்சர் இருக்குது 1. ஸோ 1.0 நம்மளுக்கு அந்த வேல்யூஸ் பாயிண்டில் தான் வரும். நெக்ஸ்ட் 2.0. நெக்ஸ்ட் NP. ஓகேங்களா? NP.NaN அப்போ அங்கே இட் இஸ் நாட் அ நம்பர்னு அர்த்தம். நம்மளுக்கு அவுட்புட்டில் NaNன்னு வரும். நெக்ஸ்ட் லாஸ்ட் வேல்யூனா இருக்குது 4. ஸோ நம்மளுக்கு 4.0ன்னு வரும். இப்போ அடுத்தது பியில் பார்ப்போம். பியில் என்ன வேல்யூஸ் இருக்குது? 5.0 வரும். NP.NaN அது இட் இஸ் நாட் அ நம்பர். அப்போ நம்மளுக்கு அவுட்புட்டில் NaNன்னு காட்டும். அப்புறம் 7, 8
7 8 ஓகேங்களா. நெக்ஸ்ட் சியில் நன்னுனா நன் அப்படியே டைரெக்டாக வந்துடும், வேல்யூ இல்லைன்னு அர்த்தம். எக்ஸு ஒய் இசட் அப்படியே ஆர்டராக வந்துடும். ஸோ இப்படி தான் வந்து பாண்டாஸ் என்ன பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காக ஏதாவது ஒரு மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா அது என்னன்னு காமிச்சிடும், இல்லை நன்னுன்னு காட்டும். ஸோ நம்ம கொடுக்கறதுக்கு ஏற்ற மாதிரி அங்கே டேட்டாஸை கொடுக்கும். பாண்டாஸ் ஆட்டோமேட்டிக்லி கன்வெர்ட் நன் டு nan இன் நியூமரிக்கல் காலம்ஸ். ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட் செக்கிங் ஃபார் மிஸ்ஸிங் வேல்யூஸ். அதாவது செக் பண்ணுறோம் மிஸ்ஸிங் வேல்யூஸ் ஏதாவது இருக்கா இல்லையான்னு. அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா print df டாட் இஸ் நல்னு கொடுத்தோம்னா இந்த டிஎஃப்ல நம்ம ஒரு டேட்டா ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் எங்கேயாவது மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருந்தால் நம்மளுக்கு காட்டும். ட்ரூ மீன்ஸ் எ மிஸ்ஸிங் வேல்யூ. அப்போ இங்கே பார்க்கலாம் பாருங்கள். இப்போது ஃபஸ்ட்டு ஏல பார்க்கலாம். ஏல NaN இருக்குது, அதாவது டிஎஃப்ல போகணும். டிஎஃப்ல போயிட்டு ஏல ஏதாவது மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்கா, NaN இருக்குது, அப்போ கண்டிப்பாக அங்கே என்ன இருக்கும், மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் ட்ரூன்னு வந்துடுச்சு, மற்ற இடத்துமே ஃபால்ஸ் வந்துடும். நெக்ஸ்ட் பியில் பாருங்கள். பியில் எங்கேயாவது மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்கா, இருக்குது, ரெண்டாவது வேல்யூ np.nan வந்திருக்கா, மிஸ்ஸிங் வேல்யூ. அப்போது பியில் வந்து செகண்ட் இடத்துல ட்ரூன்னு வரும், மற்ற எல்லாமே ஃபால்ஸ். நெக்ஸ்ட் சியில் பாருங்கள். சியில் ஏதாவது மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்கா, நன்னு ஒரு வார்த்தை இருக்குது, அப்போ மிஸ்ஸிங் வேல்யூ இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட்லேயே நம்மளுக்கு இங்கே ட்ரூன்னு வந்துடும் சியில், மற்ற எல்லாமே ஃபால்ஸ் வரும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம இஸ்னல்ல செக் பண்ணுவோம். சரி, நெக்ஸ்ட் செக்கிங் ஃபார் நான் மிஸ்ஸிங் வேல்யூஸ். அதாவது நான் மிஸ்ஸிங்னா புரியுதுங்களா, எந்த வேல்யூஸும் மிஸ் ஆகாமல் அந்த டேட்டாஸ் அப்படியே வந்திருக்குன்னா அது நான் மிஸ்ஸிங் வேல்யூஸ், அது இருக்குதா இல்லையான்னு செக் பண்ண போகிறோம். நாட் நல் யூஸ் பண்ணுவோம். print df டாட் நாட் நல் அப்படியே ஆப்போசிட், அதாவது ட்ரூ மீன்ஸ் எ வேலிட் வேல்யூ எக்ஸிஸ்ட். இங்கே எங்கெல்லாம் வந்து NaN வருதோ அந்த இடத்துல ஃபால்ஸ் வரும், இங்கே நன் வரும், ஃபால்ஸ் வரும். ஸோ மற்ற எல்லாமே ட்ரூன்னு வரும். புரியுதுங்களா, நான் மிஸ்ஸிங் வேல்யூஸ் அப்போனா இருக்கிற வேல்யூஸ்க்கு எல்லாத்துக்குமே ட்ரூன்னு வரும். அந்த NaN நன் இருக்க இடத்துலாம் ஃபால்ஸ் வரும். அப்படியே ஆப்போசிட் தான் இது அவுட்புட். நெக்ஸ்ட் ரிமூவிங் மிஸ்ஸிங் வேல்யூஸ். ஏதாவது மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இருக்கிற டேட்டாஸை மட்டும் கொடுக்கும். திஸ் ஃபங்க்ஷன் ரிமூவ் ரோஸ் ஆர் காலம்ஸ் தட் கண்டைன் மிஸ்ஸிங் வேல்யூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். டிஎஃப் கிளீன்டு, இது ஒரு வேரியபிள், இதுக்குள்ளே நான் என்ன ஸ்டோர் பண்ண போகிறேன்னா டிஎஃப்ஐ ட்ராப் நான் பண்ணிவிட்டு இதில் ஸ்டோர் பண்ணு சொல்கிறேன். அப்படின்னா என்னதுன்னா டிஎஃப்ல டேட்டா ஃப்ரேமில் நான் சில வேல்யூஸ்லாம் கொடுத்துருப்பேன், அதில் வந்து எங்கேயாவது NaNலாம் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிவிடு சொல்கிறதுக்கு தான் இந்த ஃபங்க்ஷன். அப்போ நம்மளுக்கு அவுட்புட்டில் காட்டுறதுக்கு பிரிண்ட். சரி, இப்போ அவுட்புட்டில் பாருங்கள் ஏபிசி. இப்போ ஏபிசியில் வந்து அதாவது ஒன்லி த லாஸ்ட் ரோ இஸ் லெஃப்ட் ஆஸ் ஆல் அதர் ரோஸ் ஆட் மிஸ்ஸிங் வேல்யூஸ். இப்போ பார்க்கலாமா, இங்கே பாருங்க. ஸோ இதான் ஏபிசி. இப்போ எந்த ரோவில் வந்து மிஸ்ஸிங் வேல்யூஸ் இல்லைன்னா, ரோனா இதை வந்து எப்படி பார்க்கணுன்னா டேட்டா ஃப்ரேமில் வந்து இப்படி தான் ரோஸை பார்க்கணும். 1 5 நன்னு, அப்போ இது வராது, ஏன்னா நன்னு இருக்குது, வராது. 2 np.nan x வராது, ஏன்னா இதில் வந்து என்ன இருக்குது, ஒரு மிஸ்ஸிங் வேல்யூ இருக்குது. நெக்ஸ்ட் np.nan இதுலேயே மிஸ்ஸிங் வேல்யூ இருக்குது, 7y. நெக்ஸ்ட் லாஸ்ட்டு பாருங்கள், லாஸ்ட் ரோவில் 4 8 z, இதில் எதுவுமே மிஸ்ஸிங் வேல்யூஸ் இல்லை. அப்போ இது மட்டும் தான் நம்மளுக்கு அவுட்புட்டில் வரும், 4 8 z. புரியுதுங்களா, ரொம்ப சிம்பிள் தானே கான்செப்ட். 4 8 zன்னு வரும். அப்போது நம்மளுக்கு லாஸ்ட் ரோவில் மட்டும்தான் அதோடைய மிஸ்ஸிங் வேல்யூஸ் எதுவுமே இல்லை, அதோடைய அவுட்புட் இங்கே நம்மளுக்கு காட்டும். ரிமூவிங் காலம்ஸ் வித் மிஸ்ஸிங் வேல்யூஸ். ஓகேங்களா, ஸோ எந்த காலமில் மிஸ்ஸிங் வேல்யூஸ் இல்லையோ நம்மளுக்கு அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு கொடுக்கும். டிஎஃப் கிளீனில் போய் நான் என்ன பண்ண போகிறேன்னா டிஎஃப் டாட் ட்ராப்னான்னு கொடுத்துட்டு ஆக்சிஸ் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்தனா என்ன பண்ணுன்னா ரிமூவ் காலம்ஸ் வித் NaN. எங்கெல்லாம் NaN இருக்கோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு கொடுக்கும், அதாவது நாட் அ நம்பர் வேல்யூ. ஸோ அவுட்புட்டில் நம்மளுக்கு பாருங்கள் CXYZன்னு வருது, அதாவது ஒன்லி காலம் C ரிமைன்ஸ் ஆஸ் இட் ஆட் ஃபீவர் மிஸ்ஸிங் வேல்யூஸ். அப்படின்னு என்னது, எதில் வந்து மிஸ்ஸிங் வேல்யூஸ் கம்மியாக இருக்கோ அதை மட்டும் நம்மளுக்கு கொடுக்க போகுது. இப்போ சியில் பார்க்கலாமா, XYZ மட்டும் தான் இருக்கும் பாருங்கள் சியில். இங்கே பாருங்கள் சியில் பார்த்துட்டிங்கன்னா XYZ இருக்குது, அதாவது நன்னு இருந்தால் பிரச்சனை கிடையாது, ஏன்னா அதில் வந்து NaN இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா கம்பேரிட்டிவ்லி நன்னு இருந்தால் பிரச்சனை கிடையாது. அப்போ இந்த வேல்யூஸ் மொத்தம் நம்மளுக்கு அவுட்புட்டில் காட்டும் XYZ தான். ஓகேங்களா, NaNனா இட் இஸ் நாட் எ நம்பர்,
ஒரு வேறு ஏதோ நம்பருக்குன்னு அர்த்தம். நன்னு அங்கே வேல்யூவே இல்லைன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ XYZ தான் நம்மளுக்கு பெட்டர் அவுட்புட்டாக காட்டும். So only column C remains as it had a fewer missing values. ஓகேங்களா? கம்மியான மிஸ்ஸிங் வேல்யூஸ். ஸோ இப்படி தான் வந்து நம்ம மிஸ்ஸிங் வேல்யூஸை ரிமூவ் பண்ணுவோம். ஓகேங்களா? காலம்ஸில் ஃபில்லிங் மிஸ்ஸிங் வேல்யூஸ். அதாவது ஏதாவது மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருந்தால் அந்த இடத்துல நம்ம போய் ஃபில் பண்ணுவோம். ஏதோ ஒரு வார்த்தையை போட்டு ஃபில் பண்ணுவோம். எப்படி ஃபில் பண்ணலான்னு பார்க்கலாம். திஸ் ஃபங்க்ஷன் ரீப்ளேஸ் மிஸ்ஸிங் வேல்யூஸ் வித் எ ஸ்பெசிஃபிக் வேல்யூ. இப்போ நான் வந்து ஏதோ ஒரு வேல்யூ கொடுக்க போகிறேன். பாருங்கள், எக்ஸாம்பிளில் DF ஃபீல்டில் போய், அதாவது ஸ்டோர் பண்ண போகிறோம் அவுட்புட்டில். DFல போயிட்டு ஃபில்னா ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அதில் போய் 0ன்னு ஃபில் பண்ணிக்கோன்னு நான் சொல்கிறேன். அப்படின்னா அதுனா ரீப்ளேஸ் ஆல் NaN வேல்யூஸ் வித் 0. எங்கெல்லாம் NaN நன்லாம் இருக்கோ அந்த இடத்துல போய் 0ன்னு நம்மளுக்கு அவுட்புட்டில் வரும். இங்கே கவனிங்க, நன்னு அங்கே இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் பண்ணிட்டோம் பாண்டாஸ். அதை நன்னை வந்து NaNன்னு. ஓகேங்களா? ஸோ எங்கெல்லாம் NaN இருக்கோ அந்த இடத்துல 0 வந்துடும். இங்கே 0, இங்கே 0, இங்கே 0ன்னு வந்துடும். புரியுதுங்களா? உங்களுக்கு அந்த கொஷின்லேயே காட்டுறேன் பாருங்கள். டேட்டா ஃப்ரேமில் ஸோ இதான டேட்டா ஃப்ரேமு. இங்கே np.nan இருக்கா, இதில் 0 வந்துடும், இதில் 0 வந்துடும், அப்புறம் இந்த நன்னில் 0 வந்துடும். இந்த np.nanலாம் வந்து 0.0ன்னு வரும். இங்கே நன்னில் வந்து வெறும் 0 தான் வரும். ஓகேங்களா? ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் பார்க்குறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.